எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து இப்போ நிறைய உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நிறைய யூடியூப் சேனலில் சொல்லியிருப்பாங்க, நிறைய டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ ஓகே, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா மேபி மார்ச்சில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். மார்ச்சில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஏப்ரல் ஆர் மேல வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏப்ரல் எண்டில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி மே ஃபுல்லாக உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் எக்ஸாம் நடக்கும். செப்டம்பர் ஆர் அக்டோபர் எண்டு ஆர் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஃபிசிக்கல் நடக்கும். டிசம்பர் ஆர் ஜனவரியில் இன்டர்வியூ நடந்து உங்களுக்கு பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் ட்ரைனிங் போகிற மாதிரி இருக்கும். அடுத்த இப்போ 2025 போட போகிற நோட்டிஃபிகேஷன் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வேக்கண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கோர்ட்லேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1352 அப்படின்ற மாதிரி ஏஜி பேசியிருந்தாங்க. ஸோ 1352 வரலாம், இல்லை இதோட இன்னும் இன்க்ரீஸ் கூட ஆகலாம். ஸோ அதனால நல்லா கான்ஃபிடண்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் வர 25ஆம் தேதி மேக்ஸிமம் வந்து ஜட்மெண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா போர்டு சைடு என்ன அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஸ்டே மட்டும் கேன்சல் பண்ணுங்க, நாங்கள் ஃபர்தரா அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஸ்டே மட்டும் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான். இன்கேஸ் 25ஆம் தேதி வந்து ஸ்டே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்டே வந்து உடச்சு விட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மார்ச் 3ஆம் தேதி ட்ரைனிங் இருக்கிற மாதிரி உங்களை வந்து இமீடியட்டா வந்து ட்ரைனிங் அனுப்ப தான் ட்ரை பண்ணுவாங்க. உங்களை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால கெட் ரெடி ஃபார் த ட்ரைனிங். அதர்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சீக்கிரம் வந்துடும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை ஹெவியாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமும் எப்படா வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷெடியூல் யாருக்கான ஷெடியூலாக இருக்கும் அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் வந்து எஸ்ஐக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க. நான் இது வரைக்கும் எஸ்ஐக்கே படிச்சதில்லை, நான் இப்போ தான் சார் படிக்க போகிறேன், இப்போ தான் ப்ரிப்பரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கான, இல்லை நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் பார்ட் டைமாக தான் படிக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கான ஒரு ஷெடியூல் தான் இந்த ஷெடியூல். ஃபுல்லாகவே டேர்ம் வைஸாக தான் போட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருப்போம். இதில் ஒரு 35 கொஸ்டின் இருக்கு. இந்த 35 கொஸ்டினுமே எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே ஃபுல் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு நம்ம கன்வர்ட் ஸ்கோர் 2.0 கொஸ்டின் கொடுப்போம். ஸோ அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். மேக்ஸிமம் இது 2 டெஸ்ட் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். நீங்கள் எஸ்ஏ எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். மீன்ஸ் நான் வந்து ஒரு 63+ எபோ அந்த மார்க் எடுக்கிறவர்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக வந்து 6th to 12th வரைக்கும் இதில் கவர் பண்ணியிருப்போம். கன்வர்ட் ஸ்குவாட் 2.0 பொறுத்த வரைக்கும் 6th to 10th வரைக்கும் கவர் பண்ணியிருப்போம். அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா புக் வைஸாக இருக்கும். இப்போ 6th சயின்ஸ் ஃபுல்லாக, 6th சோசியல் சயின்ஸ் ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி அது இருக்கும். ஸோ ரெண்டுமே நீங்கள் மிங்கிள் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக வந்து ஒரு எஸ்ஏ எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். பிசிக்கல் வராதவங்க, அதாவது எனக்கு வந்து பிசிக்கல் வராது சார் அப்படின்னு இருக்கிறவங்க இப்போ ஒருத்தே தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பிசிக்கலுக்கு இந்த டைமிங் உங்களுக்கு ரொம்ப 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 கம்மியாக தான் டைம் இருக்கும். மினிமம் ஒரு 30 days வந்து எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து அதுக்கு மேலாம் எதிர்பார்க்குறீங்க. எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து சொல்கிறேன். எக்ஸாம் என்னைக்கு முடியுதோ அதுலேருந்து ஒரு 30 to 35 days ரிசல்ட் வந்துடும். அங்கிட்ட ஒரு 10 நாள், அதிகபட்சம் உங்களுக்கு 40 நாள் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 40 நாளை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். வர்ற நோட்டிஃபிகேஷனோட ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் மார்ச்சுக்குள்ள நீங்க வந்து ட்ரைனிங் போற மாதிரி தான் இருக்கும். அடுத்த மார்ச்சுக்குள்ள நீங்க ட்ரைனிங் போற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்ச்ல ட்ரைனிங் போகணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ப்ரிப்பரேஷனாக ஹெவியாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஷெடியூல் ஃபுல்லாக சொல்லிடுறேன், என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். ஸோ 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, பிப்ரவரி 26ஆம் தேதி. ஸோ நம்ம டெஸ்ட் எல்லாமே என்னைக்கு இருக்கும் அப்படின்னா வெனஸ்டே அண்ட் சண்டே மட்டும் தான் நம்ம டெஸ்ட் பிளான் பண்ணியிருப்போம். ஸோ அஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கன்வர்ட் ஸ்குவாட் 2.0 வந்து போயிட்டு இருந்தால் அதில் 12வது பேஜ் போயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் கன்வர்ட் ஸ்குவாட் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்டதுனால தான் நம்ம வந்து திரும்ப இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு இது ஃபுல் டெஸ்ட், அதாவது 35 என்னன்னா ஃபுல் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, இப்போ 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ அதில் உள்ள சயின்ஸு சோசியல் எல்லாமே, அதில் உள்ள எல்லா பாடங்களுமே வந்துடும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பிளண்டிங் வேர்ட்ஸ், சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தன்மை, விடுபட்ட எண்கள், தவறான எண்கள். அதுக்கப்புறம் தமிழை பொறுத்த வரைக்கும் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1, 2, 3 அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல உள்ள 3 இயல்கள் மட்டும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 2024 இருந்தே எடுத்திருக்கோம். ஸோ லாஸ்டா நடந்த நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து முன்னாடியே போயிருந்தாங்க. 2022 நடந்த எஸ்ஏ எக்ஸாம் வந்து அதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதுலையும் வந்து 2024 இருந்து எடுத்துருக்கோம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம 2024 இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனால நம்ம அதுல இருந்து மூவ் ஆகி வரலாம் அப்படின்ற மாதிரி தான் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டாவது டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 6th செகண்ட் டேர்ம், அதுலேயே அதே மாதிரி தான் சயின்ஸு சோசியல் சயின்ஸு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் பிளட் ரிலேஷன், அப்புறம் நம்பர் சீரியஸ், இது எல்லாமே இருக்கும். தமிழ் வந்து செகண்ட் இயரில் 1 to 3 வரைக்கும் இருக்கும். நடப்பு நிகழ்வு வந்து ஜனவரியில் உள்ளது தான். ஓகே, தேர்ட் டேர்ம் ஃபுல்லாக அதே மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அப்ரிவேஷன்ஸ் இருக்கும். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் வென் டயக்ராமும் ரேங்கிங் இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் இயல், அதாவது தேர்ட் டேர்மில் உள்ள தமிழ் 1, 2, 3 இயல். ஸோ இது எல்லாமே ஜனவரியோட கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக வந்துடும்.
ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எப்படி இருக்கும், இது எல்லாமே இப்போ 6th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இது வந்து ஃபுல்லாகவே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 டெஸ்ட் எழுதுனீங்களா, அந்த 3 டெஸ்ட்டில் உள்ள கொஸ்டின் தான் இந்த 4வது டெஸ்ட்டில் இருக்கும். இந்த 4வது டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் எழுதிருப்பீங்க, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லாவும் படிச்சிருப்பீங்க, நீங்க ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணியிருப்பீங்க, அதே கொஸ்டின் திருப்ப தப்பு பண்றீங்களா, இல்ல வந்து அதை படிச்சுட்டு கிளியர் பண்றீங்களா, இந்த 140ல 140 எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து பெஸ்ட். ரெண்டாவது என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, இதுல இங்கிலீஷும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் அடிஷனலா ஆட் பண்ணிருப்போம், அது புதுசா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் அடிஷனலாக கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ மினிமம் ஒரு 130 இந்த கொஸ்டினில் எடுத்தீங்க அப்படின்னா யூ ஆர் வெல் ப்ரிப்பேர்டு இன், அதாவது 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் நீங்கள் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சைக்காலஜியில் இந்த போர்ஷன் எல்லாமே கிளியராக இருக்கும், இங்கிலீஷில் இதெல்லாம் நம்ம தரவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் தான் இந்த ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் அதில் எல்லா பாடமும், அதே மாதிரி இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்பேஸ் வாய்ஸ் இருக்கும், சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் வாட்டர் இமேஜ் மிரர் இமேஜ் இருக்கும், அதே மாதிரி 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் தமிழ் ஃபுல்லாக இருக்கும், பிப்ரவரி 2024 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மார்ச், அதாவது 7th செகண்ட் டேர்ம் எக்ஸாமு. ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இதே தான், எல்லா படமும் சயின்ஸ் சோஷியல் ஃபுல்லாக கவர் ஆயிரும். இங்கிலீஷை வந்த வரைக்கும் ப்ரொனவுன் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இருக்கும். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன், அதுக்கப்புறம் லெட்டர் சீரியஸ் அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதில் உள்ள அந்த தமிழ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பிப்ரவரி. நெக்ஸ்ட் சினானிம்ஸ் இங்கிலீஷ்ல வந்துடும் தேர்ட் டேர்ம்ல. அதே மாதிரி தர்க்க முறை, காரணம் அறிதல், கருத்தியல் தொடர்பான வார்த்தைகள் தமிழை பொறுத்த வரைக்கும் தேர்ட் டேர்ம்ல உள்ள அந்த 3 பாடங்கள் வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி. ஸோ அதே ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோமா, ஸோ அதே மாதிரி தான் பிப்ரவரியில், அதாவது அந்த 8வது டெஸ்ட் அப்படின்றது ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஸோ அதில் என்ன கொடுத்துருப்போம், இந்த 3 டேர்ம் 7th உள்ள 3 டேர்மும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருப்போம். ஸோ அது உள்ள கொஸ்டின் தான் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் அடிஷனலாக ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு 130 எடுத்தீங்கன்னா அப்படின்னா 7th நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சிட்டீங்க, 7th வந்து நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் எழுதுறதுக்கான தரவாயிட்டீங்க அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 8th ஸ்டார்ட் பண்ணிருப்போம். 8th பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், பயாலஜி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இது 8th பொறுத்த வரைக்கும் 2ஆ ஸ்பிளிட் பண்ணி இந்த மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் எல்லா படமே வந்துடும். மேக்ஸிமம் 6 to 10 ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்லா படம் தான் படிக்க போகிறோம். அதில் வந்து நம்ம எந்த படமே ஸ்கிப் பண்ண போகிறதில்ல. ஒரு சில பாடங்கள் வந்து நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அதில் உள்ள அந்த பாக்ஸு, புக் பேக் இதெல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் நிறைய வருது. அதனால தான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீ 6 to 10 ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக படிச்சிடும், எதுவுமே வந்து அதில் வந்து எலிமினேட் பண்ணாத, எல்லாமே படிச்சிடும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படின்றது இந்த 7th புக்கில் நிறைய இருக்குது, 8th புக்கில் நிறையா இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க, ஒரு பாக்ஸாக இருக்குது, இல்லை ஒரு இடத்துல ஒரு சின்ன ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த புக்கை ரீட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அதில் என்ன இருக்குன்னு தெரியாமல் போயிடும். ஸோ அதை வந்து இப்போ வந்து போர்டு வந்து எப்படி கொஸ்டின் செட் பண்ணுறாங்க, உங்களோட நாலேஜ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க செட் பண்ணுறாங்க. இவன் வந்து எந்த அளவுக்கு நாலேஜா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். டைரக்டாலாம் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ரேரா தான் வருது. ஸோ உங்களோட அனாலிட்டிக், அதாவது டைரக்டா கொஸ்டின் வருது வரலன்னு சொல்லல, ஆனா நீங்க வந்து புரிஞ்சு எழுதுற மாதிரி ஒரு 10 கொஸ்டின் இருந்துச்சுன்னா அந்த 10 கொஸ்டின் தான் உங்களோட ரிசல்ட்டை வந்து டிசைட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த 10 கொஸ்டின் தான் நம்ம டார்கெட் பண்ணணும். சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் தகவல்களை கையாளுதல், வரைபடங்கள், கிராப்ஸ், அதுக்கப்புறம் கணக்குகள். அதே மாதிரி 8th உள்ள ஃபர்ஸ்ட் 4-7 மார்ச் 2024 கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கப்புறம் 8ஆம் வகுப்பு வேதியியல், வரலாறு, புவியியல், ஆங்கிலம், உளவியல், தமிழ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச் உள்ளது. ஸோ இது எல்லாமே சேர்த்து 8th மட்டும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, அதில் இருக்கிற மாதிரி தான் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளியராக படிச்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக வந்து 8th வந்து நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் வந்து மார்க் கம்மியாகாமல் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா 8th பொறுத்த வரைக்கும் நீங்க தரவாயிட்டீங்க. அப்ப 6, 7, 8 ஃபுல்லா தரவாயிட்டீங்க அப்படின்னு இந்த டெஸ்ட்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓவராலா நீங்க படிச்சது எல்லாமே இது வரைக்கும் ஞாபகம் இருக்கா அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு எல்லாமே சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அது கூட ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி ஒரு கொஸ்டினா இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இதில் உள்ள தமிழ் எலிஜிபிலிட்டியை படிச்சாலே மேக்ஸிமம் போதும். நம்மளே அந்த மாதிரி தான் எடுத்திருப்போம். தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவை 40 மார்க் தான். மற்றபடி அதுக்கு மேல எல்லாம் நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு உள்ள என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் 9ஆம் வகுப்பு. ஸோ சேம் அதே தான். 8ஆம் வகுப்புல என்ன பண்ணோமோ அதே தான் பண்ணியிருப்போம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்போசிஷன், உளவியல் பொறுத்த வரைக்கும் எண்கள், இடமாற்றம், பகை எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 4, அதுக்கப்புறம் ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் டேக் கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து புவியியல் வந்து செலக்டடாக கொடுத்துருப்போம், வரலாறு வந்து செலக்டடாக கொடுத்துருப்போம். ஸோ இந்த பாடங்களை மட்டும் நீங்கள் வந்து கிளியராக படிச்சுட்டா போதும். அடிஷனலாக 9th பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் நீங்கள் எதுவும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் படங்களை எண்ணுதல், கணித பகுப்பாய்வு, அடுத்து உள்ள இயல்கள், அது நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் May 24. ஸோ 9th ஃபுல்லாகவே சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம்
17வது டெஸ்ட் வந்து 10ஆம் வகுப்பு ஃபிசிக்ஸ், பயாலஜி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஆங்கிலம், அதுக்கப்புறம் உளவியல், தமிழ், நடப்பு ஜூன் 24ல வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் 10th இது ஃபுல்லாக வரும். 10th எல்லாமே சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வரும். 10th ஃபுல்லாகவே சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். எல்லாமே 140 கொஸ்டின் தான் இருக்கும். அதுக்கப்புறம் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மட்டும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட், 9ஆம் வகுப்பும் 10ஆம் வகுப்பு மட்டும் சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 6ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட், 6th to 10th வரைக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட். கிட்டத்தட்ட அது உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் மாடல் மாதிரி தான். 6 to 10 வரைக்கும் இந்த கொஸ்டின்ல வந்து ஓரளவு 130, 135 எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து வெல் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இதுல உள்ள கொஸ்டின்ஸ் தான் ஆட் பண்ணிப்போம். இங்கிலீஷ் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அடிஷனலாக ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்குள்ள தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் 10th வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 11th அதே மாதிரி தான் ஃபிசிக்ஸ், ஹிஸ்ட்ரி, விலங்கியல், ஆங்கிலம், உளவியல், தமிழ், நடப்புகளை கொடுத்துருப்போம். ஸோ மேக்ஸ் வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்போம். என்னன்னா தனிவட்டி, கூட்டுவட்டி, நிகழ்வு கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் 11th 12th பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிக்க வைக்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா, மேலும் தெரிந்து கொள்க, புத்தகத்தில் உள்ள ஒருவரி வினாக்கள், பட்டை தீட்டப்பட்ட வரிகள், அதாவது பிளாக்ல அந்த போல்டு பண்ணியிருக்கலாம், போல்டு லெட்டர்ஸ். ஸோ அந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் அதில் மட்டும் ஹைலைட் பண்ணி படிச்சா போதும். மேக்ஸிமம் நீங்கள் 6th to 10th வரைக்கும் கிளியராக படிச்சிருந்தீங்கனாலே போதும். நீங்கள் வந்து 11th 12th வந்து நீங்கள் வந்து புக்கு எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்மகிட்ட படிச்ச ஒரு 4-5 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா 11th 12th தொடவே இல்லை. 11th 12th புக்கு தொட்டு கூட பார்க்கல. ஆனால் வந்து அவங்க வந்து எக்ஸாமில் வந்து 59.5 எடுத்திருந்தாங்க. 59.5 எடுத்திருந்தாங்க. அது உமன்ஸ் சொல்கிறேன். மென்ஸ் யாரும் லாஸ்ட் டைம் வந்து நம்ம படிக்கல. 2 பேர் படித்தாங்க. அவங்க வந்து 61.5 எடுத்திருந்தாங்க. 61.5 எடுத்திருந்தாங்க அவங்க 2 பேர். ஸோ அந்த மாதிரி, அதாவது 11th 12th தொடாமல் சொல்கிறேன். 11th 12th தொடல. கரண்ட் அஃபேர்ஸ், இது சைக்காலஜி, இங்கிலீஷ் மட்டும் பார்த்துட்டு ஸோ இந்த மார்க் அவங்க ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி தான் 11th 12th அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 61.5ன்றது அது எப்படி ஆகும்னா ஒரு 65.5 இல்லை வந்து ஒரு 66.5. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பாஸ் மார்க் எடுத்துருவோம். பாஸ் மார்க் அப்படின்றது ஒரு மேட்டர் கிடையாது. கடைசியில் இன்டர்வியூ வரைக்கும் நம்ம போகணும்ல, இன்டர்வியூ முடிச்சுட்டு அதுக்காக ஓவரால் ரிசல்ட் நம்ம பேர் வரும்ல. ஸோ அதுக்கு 1 or 2 மார்க் நமக்கு வந்து ஒரு கூட இருந்ததுன்னா ஒரு ப்ளஸ் தானே. ஸோ அதனால் 11th 12th பொறுத்த வரைக்கும் பாக்ஸ், புக் பேக்கு, இந்த ஹைலைட் வேர்ட்ஸ் அது மட்டும் படிச்சாலே போதும். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மாடல், ஆக்யூரசி, மேக்ஸுமே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஏன்னா மேக்ஸும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இந்த டெஸ்ட்ல மேக்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். டைம் அண்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். தமிழ் வந்து 7ஆம் வகுப்பு முழுவதும் ஃபுல் ரிவிஷன் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ் கொடுத்துருப்போம். மீப்போவா, எல்சிஎம், எல்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், 8ஆவது தமிழ் ஃபுல்லாக ஒரு ரிவிஷன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ரிவிஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக 11th ஃபுல்லாக ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கிலீஷ் எல்லாமே ஃபுல் ரிவிஷன். 12th ஸ்டார்ட் ஆகும்போது இங்கிலீஷ் ஃபுல்லாகவே ரிவிஷனாக தான் இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் லாப நட்டம், ட்ரையாங்கிள், அதாவது முக்கோணவியல், ட்ரிகனாமெட்ரி கொடுத்துருப்போம். ஸோ தமிழ் வந்து ஃபுல்லாக இருக்கும். நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் 12ஆம் வகுப்பு. ஸோ இது என்னன்னா நேர்மாறல், எதிர்மாறல் கொடுத்துப்போம். ஸோ இது வந்து இதுவும் ரிவிஷனில் தான் வரும். இது டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். 10th ஃபர்ஸ்ட் 4 இயல் மட்டும் ரிவிஷன் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஆங்கிலம் ஃபுல்லாக வந்துடும். ஸோ ரிலேஷன், பிளட் ரிலேஷன், பசில்ஸ், அளவீடுகள், சூத்திரங்களாக வரும். அதாவது ஃபார்முலாஸ் வந்து மெஷர்மெண்ட்ஸ், அதாவது 2D 3D ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ அந்த ஃபார்முலாஸ் வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜனவரி 25 கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ ஓவராலாக இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து கிளியராக படிச்சுட்டாலே போதும். ஸோ இதுக்கப்புறம் உள்ள ஜனவரிக்கு அப்புறம் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து 2.0 கொடுத்துருப்போம். இதெல்லாம் கண்ணூர் ஸ்காடு 2.0 டெஸ்ட்டில் கொடுத்துருப்போம். ஸோ அந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ அதனால் நீங்கள் அதை உடனே அந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கு தெரியல அப்படின்லாம் ஒரி பண்ணிக்காங்க. அதில் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஜனவரி வரைக்கும் ஆட் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெஸ்ட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இது ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ 11th 12th சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 4 ஃபுல் டெஸ்ட். ஸோ இந்த 4 ஃபுல் டெஸ்ட்டுமே ஃபுல்லாகவே மேக்ஸிமம் 11th கவர் பண்ணியிருப்போம். 11th 12th மோஸ்ட்லி கவர் பண்ணியிருப்போம். இந்த 4 டெஸ்ட்டுமே கொஞ்சம் டஃபாக இருக்கும். இது போக உங்களுக்கு 3 ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுப்போம். கனூஸ்கால் 2.0 ஒரு 3 ஃபுல் டெஸ்ட் கொடுப்போம். அது 6 to 10 மட்டும்தான் இருக்கும். 6 to 10 மட்டும்தான் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் உள்ள மார்க் மட்டும் நீங்கள் வந்து எலிஜிபிளாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மார்க் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதுவுமே சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இது வரைக்கும் எழுதுன கொஸ்டின்ஸோட கலெக்ஷன்ஸ் அந்த 4 டெஸ்ட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் இதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இது வரைக்கும் டிஎன்யூஎஸ்ஐபி நடத்தின எஸ்ஏ எக்ஸாம் கொஸ்டினை, மாடல் கொஸ்டினை அப்படின்ற மாதிரி எல்லாமே கன்சால்டேட் பண்ணி இந்த 4 கொஸ்டின் வந்து செட் பண்ணியிருப்போம். ஸோ இவ்வளோ நம்மளோட பிளான். ஸோ ஓவரால் இந்த டெஸ்ட் என்னைக்கு முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் மந்த்தில் முடிஞ்சிடும். ஸோ இப்போ நமக்கு ஒரு மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் நமக்கு முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த 25th ஜூனுக்குள்ளே இது முடிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஜூலை, ஆகஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் உள்ளவங்க நம்பர் தரேன், 8668081563. இதுதான் என்னோட நம்பர். இந்த நம்பருக்கு KS TP
11 அப்படின்னு போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துறேன். அது போக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு ஐடியா கேட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதுதான் பிளான். ஸோ எஸ்ஐ எக்ஸாம் வந்து எப்போ வரும்னு எல்லாமே காத்துட்டு இருந்தீங்க, சீக்கிரமாக வரப்போகுது. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. பல்கான வேக்கண்ட்டு, இந்த ஒரு வேக்கண்ட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் வாழ்க்கை பூரா ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்ஐ தான் உங்களோட கனவு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் விட்டுறாதீங்க. தேங்க்யூ ஆல்.